தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று கூடும் தமிழரசு கட்சியின் சிறப்பு குழு. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும், விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். அச்சமடைந்துள்ள பிரதான வேட்பாளர்கள். அரியநேத்திரன் வெளியிட்ட கருத்து. ஒவ்வொரு 3 நாளும் கனேடிய மாகாணம் ஒன்றை உலுக்கும் சிறார்கள் மரணம். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு இன்று செவ்வாய்க்கிழமை கூடுகின்றது. 5 கொண்ட சிறப்பு குழு இன்று 6 பேர் கொண்ட குழுவாக வவுனியாவில் கூடுகின்றது. கட்சித் தலைவர் மாவை சீனாது ராஜா, பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம், சிரேஷ்ட துணைத் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் MA சுமந்திரன் MP, சிவஞானம் ஸ்ரீதரன் MP ஆகிய 5 இக்குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். கிழக்கிலிருந்து எவரும் இக்குழுவில் இல்லை என்று கூறப்பட்டமையால் மட்டக்களப்பு மாநகர முன்னாள் மேயர் சரவணபவன் 6வது உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்று கூறப்பட்டது. பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தின் வவுனியா பணிமனையில் இன்று காலை 8:30 மணியளவில் இந்த கூட்டம் ஆரம்பமாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளை ஆராய்ந்து அறிக்கையிடும் நோக்கில் இந்த சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று கூடி ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவதென்பது முடிவு செய்யப்படும் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த 1ஆம் திகதி கூடிய தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவை அறிவித்தது. இந்த தீர்மானத்தை முதலில் மறுத்த கட்சியின் தலைவர் மாவை சீனாத் ராஜா மறுநாளே அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருந்தார். இதேவேளை தமிழரசுக் கட்சியின் ஸ்ரீதரன் MP உள்ளிட்ட பலர் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரனுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த குழப்பங்களுக்கு முடிவு காணும் பொருட்டே இன்று கூடும் சிறப்பு குழு விடயங்களை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும். இந்த பரிந்துரைகளின்படி எதிர்வரும் 14ஆம் தேதி கூடும் கட்சியின் மத்திய குழு இறுதி முடிவை எட்டும் என்று கூறப்படுகின்றது. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வு ஆரம்பமாக உள்ள நிலையில் இதுகுறித்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தனது அமர்வை ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட யுத்த குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை என்பவற்றிற்காக இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக நாடு கடந்த தமிழீழம் சமீபத்தில் நிகழ்நிலை நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வில் முன்னாள் யுத்த குற்ற நீதிபதி ஜெய்ஃப்ரி ரொபர்ட்சன், அமெரிக்காவின் யுத்த குற்ற அலுவலகத்தின் முன்னாள் தலைவர் தூதுவர் ஸ்டீபன் ரப் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துமாறு பரிந்துரை செய்திருந்தார். அவரின் இந்த வேண்டுகோளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 4 முன்னாள் ஆணையாளர்களும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு அறிக்கைகளை வெளியிட்ட 9 விசேட அறிக்கையாளர்களும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தின் இலங்கை குறித்த நிபுணர்கள் குழுவில் இடம்பெற்றிருந்தவர்களும் மீள வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துவதற்கு குறைவான எந்த நடவடிக்கையும் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பாரிய அநீதிகளுக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இல்லாமல் செய்துவிடும் என நாங்கள் கருதுகின்றோம். இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்த தவறினால் அது தயக்கமின்றி தமிழர்களுக்கு எதிராக மேலும் அநீதிகளில் ஈடுபடுவதற்கான துணிச்சலான இலங்கையின் பாதுகாப்பு படையினருக்கும் அரசாங்கத்திற்கும் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் தெற்கிலுள்ள பிரதான வேட்பாளர்கள் அச்சமடைந்துள்ளதாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்று நடைபெற்ற நமக்காக நாம் பிரச்சார பணியின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்களுடன் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன்
இதில் பெருமளவான தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த பொது வேட்பாளர் அரியநேந்திரன், இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று வடக்கு கிழக்கில் மக்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள். தென்பகுதியில் இருந்து தென்பகுதி வேட்பாளர்கள் அங்கு பிரச்சாரம் செய்வதை காண முடியவில்லை. அவர்கள் இப்போது வடக்கு கிழக்கில் முகாமிட்டுள்ளனர் என்றால் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு அச்ச நிலைமை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் திரட்சியாக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இனி சிதறடிக்க முடியாது என்று என்னை வேட்பாளராக நிறுத்திய பின்னர் அவர்கள் அச்சமடைகின்றார்கள் என கூறியுள்ளார். கனடாவின் ஒன்டாரியோ மாகாண காப்பக நிர்வாகத்தின் குளறுபடிகளால் ஒவ்வொரு 3 நாட்களும் சிறார் ஒருவர் மரணமடைந்துள்ளதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. மாகாண நிர்வாகம் பதிவு செய்திருந்த தரவுகளிலிருந்தே குறித்த தகவல் அம்பலமாகியுள்ளது. கடந்த 2020 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 354 சிறார்கள் மரணமடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கனேடிய அரசாங்கத்தின் கீழ் செயற்படும் காப்பகங்களில் வசிக்கும் போதே சிறார்கள் மரணமடைந்துள்ளனர். மட்டுமன்றி சிறார்கள் மரணமடைந்த 12 மாதங்களில் விசாரணையும் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள இந்த தகவல் அரசாங்கம் அதன் அடிப்படையான கடமைகளிலிருந்து தவறியதாகவே சமூக ஆர்வலர்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.